அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்றங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கான விண்ணப்பமானது முடிவடைந்த நிலையில் இன்னும் 2-3 மாதங்களில் எழுத்துத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்வுக்கு என்ன படிக்க வேண்டும், அதாவது பணியிடங்களுக்கு ஏற்ப தேர்வு முறையில் கேள்விகள் மாறுபட்டிருக்கும் என்பதனால எழுத்துத் தேர்வுக்கு என்ன படிக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு கிளாரிட்டியான வீடியோ கொடுக்க சொல்லியிருந்தீங்க. எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்கள் 6th to 10th ஸ்கூல் புக்ஸ் படிக்க வேண்டும். ஸோ அதே போன்று மற்ற பணியிடங்களுக்கு மசால்ஜி, கிளீனினஸ் ஒர்க்கர், ஸ்வீப்பர், நைட் வாட்ச்மேன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர், ஸோ இது போன்ற மற்ற பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்கள் 6th to 8th ஸ்கூல் புக்ஸ் படிக்க வேண்டும். மொத்தமாக 4 விதமான கேள்வித்தாள் கொடுப்பாங்க. அதாவது எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு விதமான கேள்வித்தாளும், டிரைவர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு விதமான கேள்வித்தாளும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காபிஸ்ட் அட்டண்டர், இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு விதமான கேள்வித்தாளும், மசால்ஜி, கிளீனினஸ் ஒர்க்கர், ஸ்வீப்பர், வாட்டர்மேன், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், ஸோ இது போன்ற பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு விதமான கேள்வித்தாள் என மொத்தமாக 4 விதமான கேள்வித்தாள் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதற்கேற்ப நீங்கள் படிக்க வேண்டும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது டிரைவர் பணியிடத்திற்கு பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து ஓகே, தமிழில் பொதுவாக எல்லாத்துக்குமே காமன் தான். பொது அறிவு பார்க்கும்போது டிரைவர் பணியிடத்திற்கு ஸோ டிரைவர் சம்பந்தமான கேள்விகள் மட்டும் பொது அறிவில் இல்லாமல் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது சயின்ஸு, சோசியல்லேருந்து, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து டைரெக்டாக நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்துமே நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? டிரைவர் சம்பந்தமான சாலை பாதுகாப்பு, ஓட்டுநருடைய திறமை, போக்குவரத்து கல்வி, போக்குவரத்து குறியீடுகள், சாலை விதிமுறைகள், ஸோ இது போன்ற டாபிக்ஸ்லேருந்து மட்டும் கேள்விகள் இல்லாமல் சயின்ஸு, சோசியலிருந்து, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து டைரெக்டாக நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் மசால்ஜி, கிளீனினஸ் ஒர்க்கர், வாட்டர்மேன், ஸோ இது போன்ற பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நீர் பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, வீட்டு பராமரிப்பு, தோட்டக்கலை உபகரணங்களை பராமரிக்கக்கூடிய, கையாளக்கூடிய முறைகள், ஸோ இது போன்ற கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஸோ இதிலிருந்து ஒரு சில வினாக்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சயின்ஸு, சோசியலிருந்து டைரெக்டாக ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ எனவே எந்த ஒரு பணியிடத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் தமிழ் அப்படிங்கிறது காமன். சரிங்களா? தமிழ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். பொது அறிவை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு, சோசியலிருந்து நீங்கள் கண்டிப்பாக ஸோ ஒரு சில வினாக்கள், அதாவது மேலோட்டமாக ஜஸ்ட் ஒரு முறையாவது ரீட் பண்ணிவிட்டு போங்க. சரிங்களா? ரொம்ப டெப்த்தாக படிக்காமல் ஹைலைட்டர், அதாவது ஹைலைட் பண்ணி கொடுத்தது, ஸ்கூல் புக்ஸில் ஹைலைட் பண்ணி பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடியது, புக் பேக்கில் இருக்கக்கூடியது, இல்லை உங்களால் படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய சில பாயிண்ட்ஸாவது நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். ரொம்ப டெப்த்தாலாம் கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு முறையாவது படிச்சுட்டு போகணும். சரிங்களா? ஸோ அதே போல் எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், காபிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஸோ இந்த பணியிடங்களுக்கு 6th to 10th படிக்க வேண்டி இருக்கிறதுனால டைம் இருக்குமான்னு தெரியல. எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் தமிழ் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழ் அப்படிங்கிறது 50க்கு 50 அப்படிங்கிறத எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் உறுதியாக போற்ற முடியும். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் பொது தமிழில் உறுதியாக முழு மதிப்பெண் எடுக்க முடியும். ஸ்கூல் புக்ஸை தாண்டி கொஷின்ஸ் வெளியிலிருந்து எடுக்க மாட்டாங்க. 6th to 8th அதை மட்டும் நீங்கள் படிங்க, 6th to 10th அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போங்க, போதுமானது. அதே போல் பொது அறிவுன்னு பார்க்கும்போது சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸும் கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும். அதாவது டிரைவர் அப்படின்னா டிரைவருக்கான அந்த ஸ்கில்ஸ், அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய சாலை பாதுகாப்பு, சாலை விதிமுறைகள், போக்குவரத்து கல்வி, போக்குவரத்து குறியீடுகள், அதே போல் அந்த அவசர சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய முறைகள், ஸோ இது போன்று சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் ஆகவோ இல்லை வீடியோவாகவோ நான் கொடுத்துடுவேன். அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கொடுப்பேன். சரிங்களா? ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதே போல் மற்ற பணியிடங்களுக்கு இந்த மசால்ஜி, கிளீனினஸ் ஒர்க்கர், ஸ்வீப்பர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காபிஸ்ட் அட்டண்டர், ஸோ இது போன்ற மற்ற பணியிடங்களுக்கும் சிலபஸ் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஸோ அந்த சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய வீட்டு பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, தோட்டக்கலை உபகரணங்களை கையாளக்கூடிய முறைகள், ஸோ இது போன்ற டாபிக்ஸ் பேஸ் பண்ணி நான் வீடியோ கொடுத்துடுவேன். ஸோ இல்லை பிடிஎஃபாக நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் கொடுத்துடுவேன். சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். மேக்ஸிமம் கொஷின்ஸ் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. ஜிஎஸில் பார்க்கும்போது தான் சிலபஸ்லேருந்து ஒரு சில வினாக்களும், அதிகபட்சமாக ஒரு 50% ஆஃப் வினாக்கள் ஜிஎஸில் பார்த்திங்கன்னா சிலபஸில் இருந்தும், மற்ற 50% ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேட்குற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது சிலபஸ்லேருந்து ஜிஎஸில் ஒரு சில வினாக்கள் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்கூல் புக்ஸும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா?
ஸ்கூல் புக்ஸை முதல்ல கம்ப்ளீட்டாக முடிங்க. அதன் பிறகு நாம வந்து சிலபஸில் இருக்கிற ஒரு சில டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது பற்றி ஒரு சிலது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? டிரைவர் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓட்டுநருக்கான அந்த விதிமுறைகள் எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நீங்க வந்து அந்த ஃபீல்டில் இருப்பீங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா அதுவும் தெரியும். ஸோ அதேபோல இந்த வீட்டு பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா தான இருக்கும். ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். ஈஸியா அட்டெண்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸா தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகணும். அவ்வளோதான். நீங்க ஸ்கூல் புக்ஸ முதல்ல கவர் பண்ணுங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தும் கண்டிப்பா வினாக்கள் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா கோர்ட் சம்பந்தமான, அதாவது புதியதாக நியமிக்கப்பட்ட நீதிபதிகள், ஸோ இது போன்ற உயர் நீதிமன்ற சம்பந்தமான வினாக்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான அடிப்படையான கணிதம். ஸோ அந்த கணித திறன் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். எல்லாமே நம்ம வந்து வீடியோ மூலமாகவோ இல்லை டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ஷெட்யூல் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து ஷெட்யூல் கொடுத்து, ஸோ அதற்கேற்ப வந்து டெஸ்ட்டு வந்து பிடிஎஃபாக கொடுத்து வீக்கெண்டில் வந்து டெஸ்ட் கொஷின் பேப்பர் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேனல்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல இருந்து வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். அதையும் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா?